அக்கா அண்ணன் ஸ்டார்ட் பண்ணோடனே ஆன் பண்ணுங்க அக்கா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். அடர்ந்த நாளிலும் எங்களோட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க வந்துக்கிற ஒருடைய தேவைகள் நீர் அறிந்திருக்கிறீர், அவருடைய சூழ்நிலைகள் நீர் அறிந்திருக்கிறீர், ஆண்டவருடைய கேள்விகள் சவால்களை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவர் அதற்கேற்ற பதில்கள், அதற்கேற்ற சரியான வார்த்தை உடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டவருடைய நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்களோட பேசுவீராக, தெளிவு உண்டாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். தெளிவு உண்டாக்குவீராக. தேங்க்யூ. தேங்க்யூ லார்ட். அன்று அன்றைய அந்த குருடன் பார்வையிடும்படி ஜெபித்த போது இது கண்களை தொட்டு சுகமாக்கினீர். அப்படியே கண்களை தொட்டு சுகமாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம்படி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆதியாகமம் 28 அதிகாரம், அதுல முதல் வசனத்துல வாசி. ஆதியாகமம் 28:1 ஈசாக்கு யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதான் அரண்மனையில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்திலே உன் தாயின் சகோதரியாகிய லாபானின் குமாரத்திகளுள் பெண் கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக என்று சொல்லி ஈசாக்குக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அரண்மனையில் இருக்கிற சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமாகிய லாபானிடத்திற்கு போக புறப்பட்டான். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி இது ஒரு 3 வருஷம் கழிச்சு வாசிக்கிறது. ஏசா இஸ்மவேலிடத்திற்கு போய் அடுத்த வருஷம் யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு இருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் துள்ளை போல் இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவது இல்லை என்றார். ஓகே, ஒரு முழு அதிகாரம் நம்ம வாசிச்சோம். இந்த அதிகாரத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாக்கோபு வந்து அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி பெயர் சபால தான் இருக்கிறாங்க. பெயர் சபால இருந்து கிளம்பி அவங்க வந்து பதான் ஆறாம் அப்படின்ற இடம், பதான் ஆறாம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து சீரியா தேசத்துல இருக்கிற இடம். அதாவது பேசிக்கலா அவங்களுடைய லாபான்ன்றது வந்து ரெபேக்காளுடைய ஃபேமிலி. ரெபேக்கால் அங்க இருந்தா இங்க வந்திருப்பார் முறை. ஸோ அந்த இடத்துக்கு வந்து கிளம்பி போறதுக்கு பிரயாணம் பண்ணி போகிறான். அதை பற்றின காரியங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். முதல்ல ஈசாக் அவனை அழைத்து ஆசீர்வதிக்கிறது. ஸோ அதை முதலாவது பார்க்கலாம். இது ஒரு பிராட் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் போன சண்டே பேசுறேன் நினைக்கிறேன், இந்த பிளெஸ்ஸிங் பத்தி பேசினேன். ஓகே, வெனஸ்டே மீட்டிங் நம்ம பண்ணல, சண்டே மீட்டிங் தான் இருந்தது. அந்த பிளெஸ்ஸிங் பத்தி நான் பேசினேன். ஸோ அதனுடைய ஒரு கண்டினியூஷனா தான் இதை வந்து நம்ம வைக்கலாம். ஆசீர்வாதத்தை சுதந்திரி அப்படின்னு சொல்லி அதான் டைட்டில் பேசியிருந்தேன்.
அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது அதை பற்றின காரியங்கள் தான் வந்து நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரி. ஸோ இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். கிறிஸ்டியானிட்டி அல்லது கிறிஸ்தவம் அப்படின்றது எதை சம்பந்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து உங்களுடைய அதாவது அதுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லணும். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஒழுங்குன்னு இருக்கு. ஒரு டிசிப்ளின் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும். இப்ப வந்து ஒரு அத்லீட் எடுத்துக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் பெர்சன். அவருக்கு வந்து ஒரு பேசிக் டிசிப்ளின் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாடிலி ஃபிட்னஸ். அவருடைய பாடி வந்து ஃபிட்டா இருக்கணும். அவர் பாடி வந்து அவர் ரொம்ப ஓவர் ஷேப்லெஸ்ஸா இருக்க முடியாது. ஓவர் சைஸா இருக்க முடியாது. இந்த மாதிரிலாம் இருந்தா அவருடைய இதுக்கு வந்து அவருடைய வேலைக்கு வந்து அங்க பெரிய பங்கம் வந்துரும். அவரால அவருடைய ஜாப பண்ண முடியாது. அவரு என்ன ஸ்போர்ட்ஸ் பெர்சன்றப்ப அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவர் சரியா ம் வேலையாட முடியாது. ஓகே. ஆ இப்ப அதே இது இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க யாராவது ஐஏஎஸ் எக்ஸாம் அந்த மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த மாதிரிலாம் வராங்கல்ல. அவங்கள எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு டிசிப்ளினா வேற அர்த்தத்துல இருக்கும். அவங்க போய் பாடி பில்ட் பண்றதோ, இல்ல பாடிய ஃபிட்டா வச்சுக்கிறதோ டசன்ட் கவுண்ட். மேபி உங்க பாடிய ஃபிட்டா வச்சிருந்தாலும் நல்லது தான். ஆனா உங்க பிரெயின் ஷார்ப்பா இருக்கணும். தே ஷுட் பி ஸ்டடியிங். அதை நல்லா படிக்கணும். அதுல கேட்ட கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரியணும். அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ அது ஒரு டிசிப்ளின் வந்து வேற. ஓகே. இப்போ ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புது புது டெக்னாலஜிஸ் அவங்க படிச்சு அப்கிரேடடா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அதுல வந்து அவங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கு. அவங்க ஃபிட்டா இருக்கிறது, ஜிம்முக்கு போறதெல்லாம் நல்லது. ஆனா அது வந்து அவங்களுக்கு கெரியர் வைஸ் ஆக்சுவலா என்ன பண்ணாதுன்னா ஹெல்ப் பண்ணாது. ஓகே. ஸோ இப்படியும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேரிட் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன். இது மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் வந்து ஒரு சில ஒழுங்குமுறைகள் இருக்கிறது. ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது. அவங்க பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். பண்ணி தான் அவங்க வந்து அவங்க அந்த காரியங்கள சரியாய் சாதிக்க முடியும். இப்ப அதே மாரி இப்ப கிறிஸ்தவம், ஓகே, கிறிஸ்டியானிட்டி அதுல வந்து ஒரு மனிதன் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன? அவனோட டிசிப்ளின், அவனோட ஒழுங்கு அப்படின்னா என்ன? ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த டிசிப்ளின் ஒழுங்குன்றத பத்தி ஆளாளுக்கு என்னெல்லாமோ சொல்றாங்க. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பேசினேன்னு நெனைக்கிறேன். டிசிப்ளின் பத்தி நான் பேசினேன். டிசிப்ளின் அந்த சப்ஜெக்ட் வந்து நான் பேசினேன். சோ இப்ப ஒரு பிலீவருக்கு வந்து டிசிப்ளின்னா என்ன? அவர் வந்து எப்போ வந்து வென் வில் யூ கால் எ கிறிஸ்டியன் பிலீவர், எ நியூ கவர்னன்ட் பிலீவர்? வென் வில் யூ கால் ஹிம் இஸ் ஆன் ட்ராக். அவர் வந்து சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்காரு. அவர் செய்ய வேண்டியது கரெக்ட்டா செய்றாருன்னு. அந்த டிசிப்ளின மெயின்டெயின் பண்றாருன்றத எத வச்சு நீங்க சொல்ல முடியும்? நீங்க சொல்லுங்க. எது வந்து இப்ப நான் பாடி பில்டர் எக்ஸாம்பிள் குடுத்தேன். ஸ்போர்ட்ஸ் பர்சன் எக்ஸாம்பிள் குடுத்தேன். அப்புறம் வந்து ஏன்னா டிஃபரண்ட் ஸ்கில் செட்ஸ் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ஒரு விதமான ஸ்கில் செட் இருக்கு. அத பண்ணா இஸ் டூயிங் த ரைட். அவர் அந்த அந்த கரியர் குரோத்துக்கோ, அந்த ட்ராக்கோ தேவையானது செய்றார். அதே மாரி ஐடிக்கு நான் சொன்னேன். ஐடில இருக்கிறவங்க தே வில் ஹேவ் டு அப்கிரேட் தெம்செல்ஸ். தே ஹேவ் டு ரீட். டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, தே வில் ரீட் லாட் ஆஃப் ஜர்னல்ஸ். இன்டர்நேஷனலா என்னென்ன நடந்துட்டு இருக்கு, மெடிக்கல் ரிசர்ச் பத்தி நிறைய படிப்பாங்க. அவங்க தான் நல்ல சக்சஸ்ஃபுல் பிராக்டிஷனர்ஸா இருக்க முடியும். ஏன்னா அவங்க வந்து தே வில் நோ எந்த மெடிசின் இப்ப என்ன அப்கிரேட் ஆயிருக்கு, என்ன நியூ இன்வென்ஷன் வந்திருக்கா, அதெல்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாரி ஒவ்வொருக்கு இருக்குல்ல. அது மாரி தான் நான் கேட்கிறேன். ஒரு கிறிஸ்டியன் பிலீவர், நியூ கவர்னன்ட் பிலீவர், புது உடன்படிக்கை விசுவாசி. அ ம் அது மட்டும் தான் இருக்கு. நீங்க கிறிஸ்து விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறனாலே புது உடன்படிக்கை மட்டும் தான் அப்படி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. நெறைய ஆப்ஷன்லாம் கிடையாது. ஒண்ணு தான் இருக்கு. ஒரு கவர்னன்ட் தான் இருக்கு. வேற கவர்னன்ட்டே கிடையாது. அதான் ஹீப்ரூஸ் சொல்றாரு. இனி செலுத்தப்படுவது வேற வழியே இல்லன்ற மாரி வேற கவர்னன்ட்டே இல்ல. ஒரே ஒரு கவர்னன்ட் தான் இருக்கு. அந்த கவர்னன்ட்ட யூ ஆர் டூயிங் ரைட். அதாவது கவர்னன்ட் உங்களுக்கு தேவையானது, அந்த உங்க குரோத்துக்கு தேவையானது கவர்னன்ட் சம்மந்தப்பட்ட காரியங்கள். நீங்க சரியாய் செய்றீங்க என்பது எதை வைத்து நாம் சொல்ல முடியும்? எதை செய்தால் நீங்கள் வந்து ஓகே, யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக்ன்னு நம்ம சொல்ல முடியும். உங்க டிசிப்ளின் கரெக்ட்ன்னு நான் சொல்ல முடியும். அதுதான் என்னோட கேள்வி. என் கேள்வி தான் நான் திரும்ப விவரித்து நான் கேட்கிறேன். நீங்க பதில் சொல்லுங்க. அன்மியூட் பண்ண டைலரையும். அன்மியூட் பண்ணுங்க. நீ சொன்ன எக்ஸாம்பிள்ல என்னன்னா, அவங்களுக்கு என்ன கோல் இருக்கோ, இல்ல என்ன காலிங்கோ, ப்ரொஃபஷனோ அதுல போறாங்களோ, அதுக்கு தேவையானவர்களுக்கு அவங்க பண்றாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு கோல் குட் பி த காலிங் ஆஃப் காட் ஆன் அவர் லைஃப்ஸ், த டொமினியன் நம்ம பேசினது, கிங்டம் பர்பசஸ். ஸோ அதுல வந்து என்ன தேவைன்னு நம்ம கண்டுபிடிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் இஸ் ஃபெய்த். ஸோ அதுக்கு வந்து தேவையானதை ஃபெய்த் இன்க்ரீஸ் பண்றது, பிகமிங் ஸ்ட்ராங்கர் இன் த லவ் ஆஃப் காட், ஆல் திஸ் ஐபி. அதுக்கு தேவை என்னையோ அதை நம்ம பண்ணணும். லைக் தென் ரீடிங் த வேர்ட், praying, tongues, so many things. அதெல்லாம் இது இத்தனை நாள் நம்ம பேசினதெல்லாம்.
That is what பிரதர் I அவரோட understand. சத்தத்தை தினமும் அவரோட சத்தத்தை கேட்கறது. நம்ம இப்படி செய்யும் போது அந்த தெரியும் நம்ம லைஃப்ல. பிரதர் எங்க தெரியல சத்தத்தை காணோம் பிரதர். எல்லாருக்குமே அன்மியூட் பண்ணிட்டேன், யாருனாலும் பேசலாம். இல்ல பிரதர் வந்துட்டு இது ஆஃப்லைன்ல போயிட்டாரு. இல்ல ஆஃப்லைன் இல்ல, இஸ் ஜஸ்ட் மியூட்டட் ஹிம்செல்ஃப். இது ஹிஸ் தேர், வீடியோ வந்துச்சு ஆனா ஆடியோ வரல, இன்னும் ஆடியோ மியூட்ல தான் இருக்கு. சொல்லுங்க, சாரி நான் ஜஸ்ட் சொல்லுங்க சொல்லுங்க. பிரதர் அவரோட சத்தத்தை தினமும் கேட்கறது. ஓகே, வேற Anybody else? Anybody can unmute yourself. யாரோ ஒருத்தர் ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க. டொமினியன் ஏதோ போட்டிருந்தாங்க. டொமினியன் போட்டிருந்தாரு யாரோ ஒருத்தர். இல்ல, பிரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் போட்டிருக்காங்க. டொமினியன் அண்ட் நோயிங் தட் யூ ஆர் ஸ்பிரிட் பீயிங். ரெண்டு ஆன்சர் இருக்கு. Be in the presence of God, or presence of God should be in your life. Okay. Anything else? Okay. Okay. See, நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாம் ஓகே தான். நான் I'm not saying these answers are wrongன்னு சொல்லல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன ஆன்சர் இப்ப போட்டிருக்காங்க, பிரேயர் அண்ட் பைபிள் ரீடிங்ன்றத போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ரேணுகாஸ் டொமினியன் நோயிங் தட் யுவர் ஸ்பிரிட் பீயிங், இல்ல டொமினியன் பத்தி இன்னொருத்தவங்க சொன்னாங்க, டொமினியன் பத்தி சொன்னாங்க. ஹியரிங் த வாய்ஸ் ஆஃப் காட் சாம்சன் சொன்னாரு. ஸோ இது எல்லாமே வந்து ஓகே தான், சரியா? இது எதுவுமே வந்து தப்புன்னு நான் சொல்லல. ஆனா ரியல் திங், ஓகே, ரியல் திங் சொல்றதோட இது எல்லாமே வந்து என்னைக்குமே ட்ரூத் பாத்தீங்கன்னா இன்னும் தோண்டி தோண்டி போயிட்டே இருக்கலாம். ஓகே, இன்னும் மோர் யூ கேன் ஹேவ் அன் மோர் அக்யூரேட். ட்ரூத் டசன்ட் சேஞ்ச், பட் தி அக்யூரசி ஆஃப் த ட்ரூத் வந்து சேஞ்சஸ். ஓகே, யூ கேன் க்ரோ இன் தட். இன்னைக்கு இருக்கிறதோட நாளைக்கு இன்னும் டீப்பர் அக்யூரசிக்கு போகலாம், அதுக்கப்புறம் இன்னும் டீப்பரா போகலாம், எப்படி போகலாம். யூ கேன் கோ டீப்பர் இன்டு தி அக்யூரசி ஆஃப் த ட்ரூத். அதே மாதிரி ஃபார் அ பிலீவர், yes, hearing the voice of God is very important. நான் நிறைய நாள் பேசியிருக்கேன். if you are not hearing the voice of God வந்து இது ஸ்பிரிச்சுவல் லைஃபே வந்து ஒர்க் பண்றது கஷ்டம் அப்படி சொல்லியிருக்கேன். டொமினியன் பத்தி நிறையவே பேசியிருக்கேன். அஃப்கோர்ஸ் பிரேயர் அண்ட் பைபிள் ரீடிங் இஸ் ஃபவுண்டேஷன். பட் இன்னும் டீப்பரா இஃப் யூ கேன் டிஃபைன் திஸ் அண்ட் கோ லிட்டில் டீப்பர் அண்ட் கெட் அ டீப்பர் மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a believer is someone, ஒரு விசுவாசி என்பவன், இல்லைன்னா புதிய உடன்படிக்கை, அதுதான் இப்ப இருக்குது, வேற உடன்படிக்கை இல்லை, ஒண்ணுதான் இருக்கு. இந்த புதிய உடன்படிக்கை விசுவாசி என்பவன் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கை விசுவாசி என்பவன் அவன் ஆசீர்வாதத்தை தேடுகிறவன். I read and pray. I read the Bible and pray. Why? Because I am trying to seek the blessing. ஓகே, நான் வந்து டொமினியன் எனக்கு வேணும். ஏன் டொமினியன் எனக்கு வேணும்? இட்ஸ் பீன் given to me, I know that. ஆனா நான் டொமினியனை வந்து சரியான விதத்திலே அறிந்து அதை நான் செயல்படுத்துவதற்கு I need to study and know the power of blessing. ஆசீர்வாதத்தின் வல்லமையும் சக்தியும் பற்றி நான் சரியாய் புரிந்து கொண்டால்தான் நான் வந்து டொமினியன்ல நான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, so hearing the voice of God, yes. Which voice? எந்த சத்தம், எந்த சத்தம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா அது ஆசீர்வாதத்தின் சத்தம். இட் இஸ் த சவுண்ட் ஆஃப் பிளெஸிங். ஸோ எனக்கு நான் தேடுறேன், சத்தத்தை தேடுறேன், ஜெபிக்கிறேன், எதற்காக இதெல்லாம் செய்கிறேன்? why do I do all these things? எதற்காக இதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படின்னா, ஆசீர்வாதத்தை நான் அறிந்து கொள்ள முடியும். அதாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுலாம் வந்து அடுத்த ஸ்டேஜ் வருது. எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது எப்படி பெற்றுக்கொள்றது வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா முதல்ல ஆசீர்வாதம் என்று இருக்கிறது என்பது முதலாவது வெளிப்பாடாய் வர வேண்டும். ரெண்டாவது அந்த ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். முதல்ல ஆசீர்வாதம் ஒண்ணு இருக்குன்னு தெரியுது, ரெண்டாவது ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறது, அது ரெண்டாவது ஸ்டேஜ்.
ஆசீர்வாதம் என்ன இருக்குன்னு அறிந்து கொள்றது. அப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தின் அறிவிலே வளருவது, அதை தேடுவது, தேடி வளர்வது. சோ இதெல்லாம் நடந்தாதான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும், வர முடியும். சோ ஆசீர்வாதத்தை நாம் பின்பற்றுவது, ஆசீர்வாதத்தை நாம் நாடுவது என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. சோ பைபிள்ல நிறைய இருக்கு, நீங்க எதெல்லாம படிக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எல்லாரும் படிக்க வேண்டியது ஒண்ணு இருக்குமா அப்படின்னு கேட்டா, எல்லா விசுவாசிக்கும் பொதுவானது, இதை கண்டிப்பா எல்லாரும் படிக்கணும், இதை கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், இதை வந்து அறிந்து கொள்ள ஆரம்பிக்கணும், இதுக்குள்ள தோண்டி இறங்க ஆரம்பிக்கணும், இதை இன்னும் நம்ம ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும், இதுல வளர வேண்டும். அப்படி ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்கும் தேவை, யாரையுமே அது விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்கும் அது தேவை அப்படின்னு சொன்னா அது ஆசீர்வாதம். இட்ஸ் த பிளெஸிங். இட்ஸ் த பிளெஸிங், ஆசீர்வாதம். நம்ம இங்க பார்த்த இந்த பகுதி, யாக்கோபை வந்து ஈசாக்கு ஆசீர்வதிக்கிறது, ஒரு யாக்கோபு கிளம்பி போறது, அவன் தேவனை அந்த வழியில சந்திக்கிறது, இந்த காரியங்களை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்ப்போம் என்று சொன்னால், இந்த என்டையர் திங்ல தேவன் யாக்கோபின் பட்சத்திலே ஆதரவா இருக்கிறத நாம் பார்க்க முடியும். We can see that God is siding with Jacob. எப்படி ரெண்டு விதத்துல சொல்றேன். முதல்ல ஈசாக்கு வந்து இந்த தடவை வந்து முதல் ஈசாக்கு வந்து கண்முன் தெரியாம ஆசீர்வதிச்சிட்டான். அவன் சொல்றான், கைகள் வந்து யாக்கோபின் கைகள், சாரி கைகள் ஏசாவின் கைகள், ஏன்னா அந்த தோல்ல அவன் போத்திட்டு வந்திருக்கான். ஓகே, கைகள் ஏசாவின் கைகள், சத்தமோ யாருடைய சத்தம் சொல்றான், யாக்கோபின் சத்தம் அப்படின்னு அவன் சொல்றாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா, ஆனா ஆசீர்வதிக்கிறான், ஒரு டவுட்டோட தான் ஆசீர்வதிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியவே தெரியுது தப்பாவே ஆசீர்வதிச்சிட்டோம், ஏன்னா ஏசா வந்து பேசுறான், பேசி ஏசா வந்து ரொம்ப புலம்புறான். அப்ப அவனுக்கு தெரியுது தப்பாவே நம்ம ஆசீர்வதிச்சிட்டோம் அப்படின்றதும் தெரியுது. ஆனால் அது கிளியரா தெரியுது. ஆனால் இந்த அதிகாரத்துல ஆசீர்வதிக்கும் போது தெரியாம ஆசீர்வதிக்கும். ஐயோ யாருன்னே தெரியாம ஏதோ குருட்டுதனமா அப்படி ஆசீர்வதிக்கல. இந்த அதிகாரத்துல தெளிவாக யாக்கோபை கூப்பிட்டு யாக்கோபை அழைத்து அவன் ஆசீர்வதிக்கிறான். சோ இது முதல் விதத்துல பாத்தீங்கன்னா ஈசாக்கின் மூலமாக ஆசீர்வாதம் என்பது நேரடியாகவே வந்து யாருக்கு வந்துடுச்சு, யாக்கோபுக்கு வந்துவிட்டது. ஆனால் இது மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து நடக்குது. இது ஈசாக்கு ஆசீர்வாதத்தை அனுப்புகிறான், நீ 16 போ என்று சொல்லி அனுப்புகிறான். ஆனா அவன் போகும்போது அந்த பெத்தேல்ல வந்து அவர்கள் வந்து அவன் வந்து படுத்திருக்கும் போது அங்கே தரிசனம் காணுகிறான். பெத்தேல்ல படுத்திருக்கும் போது தரிசனம் காணுகிறான். அந்த தரிசனத்துல கர்த்தர் வந்து ஒரு ஏணி இருக்கு, ஏணி மேல் நின்று பேசுறாரு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனுமான கர்த்தர் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு விதத்தை சொல்றேன். முதல் விதத்துல ஈசாக்கை நேரடி ஆசீர்வதிக்கிறான். ரெண்டாவது விதத்துல இந்த இடத்துல யாக்கோபு தேவனாலே நேரடி ஆசீர்வதிக்கப்படுகிறான். இன்ஃபேக்ட் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் சொல்லி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி தேவன் என்ன செய்யறாரு, நம்மளோட துணை ஆசீர்வாதத்தினை பெருக பண்ணி உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்கள் போல இருக்கும், கடற்கரை மணலை போல இருக்கும்னு சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தேவன் யாக்கோபுக்கு நேரடியாக பேசுகிறார். கொஸ்டின் என்ன அப்படின்னு, தேவன் ஏன் யாக்கோபுக்கு சைட் பண்றாரு? ஓகே, தேவன் ஏன் யாக்கோபுக்கு சைட் பண்றாரு? தேவன் ஏன் யாக்கோபின் பட்சத்தில் நிற்கிறார்? அவர் நியூட்ரலா இருக்கணும்ல. ஆனா நியூட்ரல் எல்லாமே யாருக்கு சைட் பண்றாரு? யாக்கோபுக்கு சைட் பண்றாரு. Of all the people, this both are technically seeds of Abraham, sons of Abraham. ரெண்டு பேருமே ஆபிரகாமின் குமாரர் வராங்க. ஏன்னா ஈசாக்கோட பிள்ளைங்க ரெண்டு பேருமே. அப்படி இருக்கும்போது தேவன் ஏன் வந்து யாக்கோபுக்கு என்ன பண்றாரு, சைடு பண்றாரு? Why God sides with Jacob? ஏன் தேவன் யாக்கோபின் பட்சத்தில் இருக்கிறார்? Why God sides with Jacob? See, நான் முன்னாடி இதை பத்தி நான் பேசியிருக்கேன், நிறைய நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ப்ராக்ரெசிவா ஆர் இன்னும் டீப்பரா நம்ம சில காரியங்களை அறிந்து கொண்டே போகலாம். ஓகே, ஸோ எப்பயுமே வந்து ஜஸ்ட் அந்த ஒரு டைமென்ஷன் கூட தேவையில்லை, there are multiple dimensions. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், தேவன் ஏன் யாக்கோபை தெரிந்து கொண்டார், ஏசாவை ஏன் தெரிந்து கொள்ள, அப்படின்னு நிறைய சொல்லியிருக்கேன். ஆனா இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆங்கிள் நான் சொல்றேன். அது என்ன ஆங்கிள்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு பேரில் ஒருவன் ஆசீர்வாதத்தை பின்தொடர்ந்தான், மற்றொருவன் ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்தி. One person went after the blessing, other person did not go after the blessing. அந்த சேஷ்ட புத்திர பாகம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, பர்த்ரே அப்படின்னு.
சோ அது நிறைய பேர் நினைக்கிற மாதிரி சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏதோ அவருக்கு ஈசாக்கு இருந்த சொத்து கிடையாது. நிறைய பேர் தான் நினைக்கிறாங்க ஈசாக்கு இருந்த சொத்து, ஈசாக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு அதுதான் சேஷ்ட புத்திர பாகம் கிடையாது. ஈசாக்கு இருந்த சொத்து கிடையாது சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம்ன்றது யூஸ்வலா அந்த காலத்துல அந்த நாட்கள்ல அந்த கலாச்சாரத்துல அந்த மூத்த பையனுக்கு தான் வந்து அந்த சொத்து எல்லாம் போய் சேரும். அதுதான் சேஷ்ட புத்திர பாகம் சொல்லி அந்த நாட்கள்ல பொதுவாக அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனா இந்த குறிப்பிட்ட சாப்டர்ல இந்த கான்டெக்ட்ல சேஷ்ட புத்திர பாகம் வரும்போது அது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. It denotes the blessing of Abraham. See, யாக்கோபுக்கு வந்து ஒரு காரியம் தெரியும். அவன் வந்து 15 வருடங்களாக ஆபிரகாமோட கூடாரங்களில் குடியிருந்தான். சோ அவன் கூடாரங்களில் 15 வருடங்கள் குடியிருக்கும் போது அவன் வந்து நிச்சயமா ஆபிரகாமின் சம்பவங்களை, ஆபிரகாம் தேவன் எப்படி சந்தித்தான், தேவன் எப்படி அவரோட பேசினார் என்பதை நிச்சயமா அவன் கேட்டிருக்க வேண்டும். Definitely heard that. Okay, how God met Abraham and spokenன்றதை குறித்து அவன் கேள்விப்பட்டிருப்பான். சோ அந்த பிளஸிங் வந்து ஆபிரகாமுடைய ஒரே குமாரன் ஆகிய ஆவியின்படி பிறந்த குமாரன் போல் சொல்றாரு. அப்படி குமாரனாகி ஈசாக்கு வந்து விட்டது. இப்ப ஈசாக்ல இருந்து அடுத்து எங்க போகுதுன்றதுதான் வந்து கொஸ்டின். அது வந்து யாருக்கு பை பர்த் வந்து யாருக்கு போக வேண்டியது? ஏசாக்கு போக வேண்டியது. ஆனால் ஏசா ஆசீர்வாதத்தை உதாசீனப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அந்த கூழுக்காக விட்டு போட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை விட மற்ற காரியங்கள் தான் பெரிதாக தெரிந்தது. ஓகே, ஆண்டவர் இந்த யாக்கோபை அழைத்தது அது யாக்கோபு மட்டும் இல்ல, ஆபிரகாம்ல இருந்து அழைத்தது, ஈசாக்கை அழைத்தது, அடுத்து யாக்கோபை அழைத்தது. இது வந்து எதுக்காக அழைத்தார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவங்களை வைக்க வேண்டும் என்பது. ஆதாமின் சந்ததி இருக்கு, ஆனா ஆதாமின் சந்ததி விழுந்து போன நிலைமையில இருக்கு. ஆதாமின் சந்ததி விழுந்து போன நிலைமையில இருக்கிறதுனால தேவன் ஒரு சந்ததியை தெரிந்தெடுத்து ஓகே அந்த சந்ததிக்கு தன்னுடைய நாமத்தை வைத்து தன்னுடைய ஜனங்களாக அவங்களை மாற்றி செய்ய வேண்டும் என்று அந்த ப்ராஜெக்டை தேவன் ஆரம்பிக்கிறார். ஆபிரகாமில் ஆரம்பிக்கிறாரு. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கும் போது அவர் ஆரம்பிக்கிறது நான் உன்னை ஆசீர்வதித்தேன் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். It starts with the word blessing. ஓகே, நான் உன்னை ஆசீர்வதித்து என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்ப ஆசீர்வாதத்தை வைத்துதான் தேவனே ஆரம்பிக்கிறார் தன்னுடைய வேலையை. ஏன்னா அவர் வந்து தன்னுடைய வேலையை காட்டணும், யார் என்பதை காட்ட வேண்டும். அதற்கு அவர் செய்கிறது வந்து ஆசீர்வதிக்கிறார் கூப்பிட்டு. ஸோ ஆசீர்வாதம் என்பது ஏதோ சைட்ல இருக்க வேண்டியது இல்லை. பேர் சொல்ற மாதிரி இல்லைங்க, பரிசுத்தம் தான் முக்கியம், ஆசீர்வாதம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா நான் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். எதை வைத்து நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை வைத்து ஒன் ஆஃப் த காரியங்கள், நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரியம் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை வைத்து நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப எனக்கும் வெளியே இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே நான் பிரித்தெடுக்கப்பட்டவன், ஆகவே நான் பரிசுத்தவான். அப்படிதான் டிஃபரன்ஸ் வருது. ஸோ அதனால நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இந்த பிளெஸிங்கிறது வந்து எங்கேயோ தூக்கி ஓரமா இருக்கு, அது வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறது வந்து வேத புரட்டு என்று சொல்றோம். It is blasphemy. It is blasphemy saying that blessing is not needed அப்படின்னு சொல்றேன். ஏன் அப்படி சொல்றேன்னா ஆசீர்வாதத்தை வைத்துதான் தேவன் தம்முடைய வேலையே தோக்குறார். ஆபிரகாமில் தோக்குறார். இல்லைங்க அது கரெக்ட் தான், அது ஆபிரகாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. கலாத்தியர் 3:14-15 கலாத்தியர் 3:14-15 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. சகோதரரே, மனுஷர் அதாவது ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதம் தோக்கினார் அப்படின்னு சொன்னேன். இப்ப இந்த அதிகாரத்தை வந்து பார்க்கும்போது ரட்சிப்பினுடைய ஆரம்பத்தை பற்றி இந்த பகுதி வருது. கரெக்டா? ஏன்னா புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து மூலமா எப்படினாலே ரட்சிப்பு தான் ஆரம்பிக்குது. அப்ப ரட்சிப்புனாலே எப்படி டிஃபைன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பு என்றாலே ஆசீர்வாதம் என்றுதான் டிஃபைன் ஆகுது. எந்த ஆசீர்வாதம்? ஏதோ ஒரு ஆசீர்வாதம் இல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். The blessing of Abraham. The blessing of Abraham சொல்லிதான்
சுவிசேஷமே ஆரம்பிக்குது. ஏன்னா இயேசு சிலுவையில ஏன் மரித்தான்றதை பவுல் இங்க விளக்குறாரு கலாத்தியர் 3:14. அவர் சொல்லும்போது மரத்தில் தூக்கப்பட்ட 13 வருது. மரத்தில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதி அப்படி கிறிஸ்து நமக்காய் சாபமாக்கி நியாயப்பிரமாணத்தை சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி விட்டு கொண்டார். அதோட நிக்கிறது இல்ல. எதற்காக அப்படி சொன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்ம வந்து சேர முடியாது. So that we will receive the blessing of Abraham. So ஏதோ ஒரு பழைய ஏதோ பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சுங்க. அது ஆசீர்வாதம் ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு, அதெல்லாம் உண்மைதான். ஆனா புதிய ஏற்பாட்டு அது கிடையாது அப்படின்னு சொல்றவன் முதல்ல பைபிளே சரியா படிக்கலன்றான். புதிய ஏற்பாட்டிலும் பவுல் எழுதுறாரு. அது எதுக்கு அவசியம்? எதுக்கு எழுதணும்? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பத்தி எதுக்கு எழுதணும்? அங்க பிரச்சனை என்ன, டிபேட்டே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கே இந்த விருத்த சேதனம் பண்ணணுமா இல்லையான்றதான் டிபேட். ஏன்னா இவன் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சில யூதர்கள் பக்க வழியா உட்புகுந்தவர்கள் பவுல் சொல்ற மாதிரி சில பேர் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்க இயேசு ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஆனா விருத்த சேதனம் இருந்தாதான் நீங்க வந்து கலாத்தியரோட பிரச்சனை, விருத்த சேதனம் இருந்தாதான் நீங்க வந்து ரட்சிக்கப்படுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லிவிட்டாங்க. அதை தான் அங்கே மிகப்பெரிய அந்த கலாத்திய சபையில பிரச்சனை வந்து பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்துல அவர் சிம்பிளா என்ன சொல்லி முடிச்சிருக்கலாம், விருத்த சேதனம்னா என்ன, அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லி முடிச்சிருக்கேன். ஓகே, விருத்த சேதம், அதாவது விருத்த சேதனம்ன்றது ஆவிக்கு விருத்த சேதனம் தான் இப்ப இருக்கு. மாம்சத்தின்படி செய்கிற விருத்த சேதனமே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில 4 பாயிண்ட் சொல்லிட்டு ஆகவே ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகாம அவர் ஏன் ஆசீர்வாதத்தை பற்றி வந்து பேசணும் கலாத்தியர்? why he had to speak about the bless? இயேசுவின் மரணத்தை பத்தி பேசுறாரு. பேசிட்டு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு சொன்னா, மரத்தில் தூக்கப்பட்டவரும் சபிக்கப்பட்டவரும் எழுதி எப்படி கிறிஸ்துவ மக்கள் சாபம் பண்ணார், அதாவது சாபத்தை நீங்களாக மீட்டுக் கொண்டார். அதே நேரத்துல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மேல் வரும்படியாக என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறேன்னா, ஆசீர்வாதம் என்பது புதிய உடன்படிக்கையிலே மிக மிக முக்கியமான பங்கா இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்ஃபேக்ட் சுவிசேஷம் என்பதிலேயே ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. மிக மிக முக்கியமானதா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்ல, we are redeemed அப்படின்னு சொல்லி, எதுல இருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம், எதுக்காக மீட்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்ல முடியுமா? தெரியுமா? எதுல இருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம்? from what we went to saved அப்படின்றோம்ல, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ஓகே, எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கேன்? saved from what? saved from what? எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? from curses, அழிவு. நல்லதா. அப்புறம் death which came through sin, அதுல இருந்து அதுங்க ரொம்ப யோசிக்கணும். இப்ப வந்து மீட்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு நிலையில இருந்து விழுந்திருக்கோம், இறங்கி இருக்கோம், ஏதோ ஒரு இடத்துல லூஸ் பண்ணிருக்கோம். இப்ப வந்து சொல்லுவாங்க சில பேர் வந்து நகையை போய் மீட்டுட்டு வரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நகை ஒரு இடத்துல இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த நகை அங்க இருக்க முடியாம அடகு கடைக்காரன் போயிடுச்சு. இப்ப அடகு கடைக்காரனுக்கு போய் நகை கடை அடகு வச்ச இடத்துல போய் நீங்க அந்த காசை கொடுத்து, தொகையை கொடுத்து, எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்து இந்த கிரயத்தை செலுத்திட்டு நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் அந்த நகை எங்க இருந்ததோ அவங்க கொண்டு போய் அதை என்ன பண்ண போறீங்க, விற்கிறீங்க. இதுதான் ரிடீமிங். கரெக்டா? இப்ப சொல்லுங்க, இயேசு மனுக்குலத்தை மீட்க வந்தாருன்னா என்ன பண்ண வந்தாரு? அடகு வச்சது. நம்ம அதாவது அடகு வச்சதுன்னு சொல்றதோட இந்த ஸ்டோரி இருக்கிறேன்னா, he came us to put us back in the place where we were. நாம் எங்க இருந்தோமோ, எங்க இருந்து அடிமைத்தனத்துக்குள்ள போனோமோ, எங்க இருந்து விழுந்து போனோமோ அதே இடத்துல நம்ம மறுபடியும் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக இயேசு வந்தார். அதுதான் மீட்பு. கரெக்டா? எந்த இடத்துல இருந்து விழுந்து போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம விழுந்து போனது இந்த பூமி முழுவதையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று சொல்லுகிற ஆசீர்வாதத்தின் இடத்துல இருந்து விழுந்து போயிருந்தோம். ஆதியாகமம் 1:26-28 படிச்சு பாத்தீங்கன்னா அங்க தெளிவாக இருக்கிறது. ஆதியாகமம் 1:26-28 அங்க என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவரை என்ன பண்ணாரு, ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதித்தார். அப்ப ஆளுகை செய்கிற ஆசீர்வாதமான இடத்திலிருந்து நாம் விழுந்து போனோம்.
சோ நம்மளை மீட்டெடுக்கிறார் என்றால் என்ன செய்கிறார் என்றால் மறுபடியும் அந்த ஆசீர்வாதத்தின் சத்தத்தை நாம் கேட்கும்படியாக அதை கேட்டதன் வாயிலாக நாம் ஆளுகை செய்ய முடியாது. so that we can have dominion. அந்த இடத்துக்கு நம்மை மறுபடியும் கொண்டு போகிறது ரட்சிப்பு என்பது மீட்பு என்பது. we are redeemed back to the place of dominion and the dominion that comes through the power of blessing. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள்ன்றது என்னது, டொமினியன் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாரா, ஆசீர்வதித்தார். ஓகே, சோ ஆண்டவர் ஏன் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்தார் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட இருக்குது ஆசீர்வாதம் தான். ஓகே, அதை யார் வந்து வாங்குவார் அவர் பார்த்துட்டு இருக்கார். யார் அதை நாடுவார், யார் அதை விரும்புவார், யார் அதை பெற்றுக்கொள்வார் என்று சொல்லி அவர் பார்த்துட்டு இருக்கார். அப்போ ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டனே அவன் வந்து எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் வேணும்னு தேவனை ஆசீர்வாதத்துக்காக பின்தொடருவான் என்று சொன்னான். அவன் டெஃபினட்டா அதிகமாக அவரிடம் வந்து பெற்றுக்கொள்ளுவான். ஏன்னா ஆசீர்வாதம் என்று இருக்கிறதே அந்த பர்பஸ்க்காக தான் இருக்குது. ஓகே, சரி. சோ யாக்கோபு, ஏசா இந்த ரெண்டு பேர்ல பாத்தீங்கன்னா யாக்கோபு தேவனால் தெரிந்து கொள்ளப்படான். அது ஏன் அப்படின்னு நான் சொன்னேன். ஏன் என்று சொன்னால் யாக்கோபு ஆசீர்வாதத்தை விரும்புகிறவனா இருந்தான், ஆசீர்வாதத்தை நாடுகிறவனா இருந்தான். சோ தேவன் பாத்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்ன்றதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறார். அவர் காத்து கொண்டிருக்கிறார், அவர் அதற்கு காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆசீர்வாதத்தை கேட்கிறவர்கள் மேல் அவர் மிகவும் பிரியமா இருக்கிறார். யாவேஸ் பற்றி வாசிக்கலாம். 1:4 9 சரி. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடிருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். என்ன ஜெபம் யாபேஸ்? முதல்ல திரும்பாசிங்க. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய ஜெபத்தை கவனித்து பாருங்க. அவன் எதுக்காக ஜெபிக்கிறான், வந்து அவன் என்ன ஜெபிக்கிறான் என்று சொன்னால் அவன் ஆசீர்வாதத்தை விரும்பி ஜெபிக்கிறான். அந்த வசனத்தோட முடிவுல நீங்க பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கு, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு என்ன பண்ணாரா, அருளினார். அருளினார். நான் இப்ப என்ன ட்ரை பண்ணிருக்கேன்னா, somehow psychologically through wrong doctrine, okay, it's been imparted, imbibed into our system that asking for blessing is not, sometimes வந்து it's totally wrong அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்கன்னா அப்படிலாம் கேட்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்கன்னா பிளெஸ்ஸரை மட்டும் தேடுங்க, பிளெஸிங் தன்னால என்ன பண்ணிடும் வந்துருன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, the word blessing has been demonized, at least in the church. ஏன்னா blessing word they see it synonymous with material prosperity. Okay, but biblical blessing, வேதத்தின்படி வேதாகமத்தின்படி இருக்கிற ஆசீர்வாதம் அப்படின்றது என்னன்னா, it not just includes material blessing, it includes a lot of areas. Basically this blessing helps you to have dominion and dominate things so that no thing dominates over you. Okay, so blessing என்ன பண்ணுது, நீங்கள் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்வதற்கு உங்களை என்ன பண்ணுது, ஆயத்தப்படுத்துது, உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. ஓகே, சோ அப்ப ஒரு கேட்ட கேள்விதான், அப்ப ஏசாவை தெரிந்து கொண்டேன், யாக்கோபை தெரிந்து கொண்டேன் என்று தேவன் ஏன் சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, யாக்கோபு தான் ஆசீர்வாதத்தை தேடின மனிதன். யாக்கோபு வந்து நிறைய விஷயத்துக்கு ராங் எக்ஸாம்பிளா இருக்கலாம், ஆனா இந்த விஷயத்துல ரொம்ப ரைட் எக்ஸாம்பிள். எந்த விஷயத்துல? ஆசீர்வாதத்தை விரும்ப. அதாவது ஐ எம் ட்ரைங் டு ஸ்பீக் அகேன்ஸ்ட் a superficial sense of animosity towards blessing. அதாவது ஆசீர்வாதத்துக்கு எதிரான ஒரு ஒரு என்ன சொல்றது, கட்டுன்னு சொல்லலாம், இல்ல ஒரு மனநிலைன்னு சொல்லலாம். இட்ஸ் a bondage. ஓகே, ஒரு மனநிலை. ஸோ ஆசீர்வாதம் எதிரான மனநிலை. அதாவது இன்னைக்கு நான் இப்ப பேசிட்டு போது I certainly feel there are people in here பார்த்துட்டு இருக்காங்கல்ல, somewhere deep inside there is a bondage.
அது என்ன பாண்டேஜ் அப்படின்னா, இந்த பிளெஸிங்கை நீங்க தேட விடாதபடி, ஆசீர்வாதத்தை பின்தொடராதபடி, ஆசீர்வாதத்தை நாடி விரும்பாதபடி, உங்களை அறியாம உங்களுக்கு கவனம் சிதறி விடுகிறது. உங்களை அறியாம உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிருது, குறைந்து விடுது. ஓகே, அதுல இருந்து குறைஞ்சிட்டு மற்ற லாட் ஆஃப் பீப்புள் ப்ரே, பீப்புள் டூ திஸ், நிறைய காரியங்கள் செய்யறாங்க, ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொல்லி நிறைய காரியங்கள் செய்யறாங்க. ஆனால் கிறிஸ்தவனுக்கு, ஒரு புதிய உடன்படிக்கை விசுவாசிக்கு ஆசீர்வாதத்தை நாடுகிறது, தேடுகிறது, அதை எப்படி பெற்றுக்கொள்ள சொல்லி தேவனிடம் பேசுவது, இதுதான் நம்பர் 1 முக்கியமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். ஓகே, எது முக்கியமான காரியமா இருக்க வேண்டும்? ஆசீர்வாதத்தை அறிந்து நாடி அதை பின்தொடர்வது. நான் சொன்ன மாதிரி there's a bondage to a lot of people where you get distracted. நீங்க நல்லா தான் பர்சீவ் பண்ணிட்டு இருந்தீங்க, நல்லா தான் போயிட்டு இருக்கு, பட் யூ காட் டிஸ்ட்ராக்டட். மேபி யூ காட் டிஸ்கரேஜ்ட் ஆர் டிஸ்ட்ராக்டட். 2 காரியங்கள் இருக்கு. சோ இந்த ஆசீர்வாதத்தை பின்தொடர்கிறதை நாம் ஒரு காலம் நிறுத்தி விடக்கூடாது. We should not stop it. See, I understand there are times we forget, but the moment it comes back to your mind, reinstate it. Okay, the desire to seek or to see the blessed. கர்த்தரின் ஆசீர்வாதம், கர்த்தரின் ஆசீர்வாதம், the blessing, கர்த்தரின் ஆசீர்வாதம், அதை நாடுகிற ஒரு நாட்டம், ஒரு விருப்பம். சோ இன்னைக்கு நான் புதிய உடன்படிக்கையில இருக்கோம். ஓகே, இன்னொரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு வரேன். உங்க கேள்வியா கேட்கிறேன், நாம் ஏன் ஆசீர்வாதத்தை நாட வேண்டும்? Why should we seek blessing? Why should we seek blessing? Why should we pray for it? ஸ்டடி பண்ணி இதெல்லாம் பண்றது ஏன் செய்யுது? Why we have to do it? அது இல்லைன்னா நமக்கு வாழ்க்கை, we cannot do what God has for us. அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லையே, லைஃபே இல்ல. on what can we build ourselves? ஒண்ணுமே இல்ல. அது நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனின் ஆசீர்வாதம். சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டு விசுவாசனுடைய உரிமை அது. ஓகே, சிஸ்டர் ஸ்டார் பில் போட்டிருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆன்சர். அதர்வைஸ் the spirit isn't calming down. Correct. Your spirit is not that part that is satisfied with small things. Your spirit is not that part that is satisfied with small things. So your spirit says, let us get everything that God has for us. தேவன் நமக்கு வைத்திருக்கிற சகலத்தையும் எடுத்துக்கொள்வோம். எதை விட்டு வைக்கணும் என்று உங்கள் ஆவி சொல்லுகிறது. Okay, so it's a very good answer. The spirit isn't calming. The spirit will not calm down. There will be restlessness. But more than that, நாமே ஆசீர்வாதத்தை அதிகமாக விரும்ப வேண்டும் என்று சொன்னால், ஆசீர்வாதம் இன்னும் நம்ம வாழ்க்கையை டச் பண்ணாத, நல்லா முக்கியமான சொல்றேன், ஆசீர்வாதம் இன்னும் வாழ்க்கையை டச் பண்ணாத இடங்களிலே சாபம் இன்னும் ஆளுகை செய்கிறது. The areas in which where we have not received the blessing and mastered the blessing over that area, curse still has its day. அதுக்கு நிறைய இது சொல்லிக்குவோம். ஏன் இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரியவில்லை, ஏன் இந்த காரியங்கள் நடக்குதுன்னு தெரியவில்லை, ஏன் புரியவில்லை, அதை நம்ம சொல்லிப்போம். ஆனா curse is still operating many areas of your life. உடனே ஐயோ நான் சபிக்கப்பட்டிருக்கான், இந்த மாதிரி காமெடியா கேள்வி கூடாது. அது என்னன்னா, சாபம் என்பது பூமியில இருக்கிறது. It's a real force. It's not some kind of imaginary thing. The real reality. உண்மையிலே சாபம் என்று ஒன்று இருக்கிறது, இந்த பூமியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் மீட்கப்பட்டது சாபத்துக்கு முந்தின காலத்துக்குள் மீட்டெடுக்கப்பட்டோம். சாபம் வரதுக்கு முன்னாடி இருந்த அந்த குமாரத்துவம் இருக்குது, ஆதாமுக்குள் இருந்தது, பின்னாடி கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வெளிப்பட்டது. அந்த காலத்துக்குள் நாம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். என்ன சொல்றோம், டைம் டிராவல் மாதிரி செய்யப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்ம ஆவியில அது நடந்துருச்சு. ஆவியில அந்த ரியாலிட்டி வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இட்ஸ் பிகம் ரியாலிட்டி இன் தி ஸ்பிரிட். But there are areas of your life. For example, if you say you're struggling with some kind of sickness, if you say you're struggling with some kind of financial problem, okay, what is this? This is nothing but the curse. இதுதானங்க சாபம். வேற என்ன? அதான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா, உங்க வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிறது சாபமா ஆசீர்வாதமா அப்படின்னு டவுட் இருந்தா,
தயவு செய்து உபாகமம் 28 உபாகமம் 28 பாருங்க. அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தால் சாபம் இன்னும் கிரியை செய்கிறது என்று அர்த்தம். அப்ப சாபம் கிரியை செய்வது உண்மை என்று சொன்னால் எப்படி பிரேக் த்ரூ வருதுன்னு சொல்றேன். திஸ் இஸ் த chronology ஆஃப் பிரேக் த்ரூ எப்படி வருது அப்படின்னா, முதல்ல உங்களுக்குள்ள பிரச்சனையை பாக்குறீங்க, சூழ்நிலை பாக்குறீங்க, எதிரா இருக்கு. முதல்ல பிரேக் த்ரூ எப்படி வருது அப்படின்னா, முதலாக அந்த சூழ்நிலைகளை பற்றி, இது தடைப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி, அது மாறல அப்படியேதான் இருக்கு என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு முதல்ல வர வேண்டும். அது சரியாகல. சூப்பர்ஃபிஷியலா ஏதாவது ரிலீஜியஸா சொல்லிட்டே இருக்கக்கூடாது. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பிரச்சனை இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஆமா, ப்ராப்ளம் இருக்கு. இது ஆசீர்வாதத்தின் அளவின்படி இது என்ன பண்ணல இல்ல. இது சாபத்தின் கிரியை போலதான் என் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, இது காணப்படுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்த பிறகு அந்த ஏரியால, எந்த ஏரியால சாபத்தை ஸ்பாட் பண்ணீங்க, அந்த ஏரியால யாக்கோபு ஜெபித்தது போல, தேவன் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான், போக விட மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப அந்த ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி எந்தெந்த ஏரியாஸ்ல சரியில்லையோ, ஓகே, எந்தெந்த ஏரியாஸ்ல இன்னும் சாபத்தின் செயல்பாடுகள் காணப்படுகிறதோ அந்த பகுதிகளிலே, அந்த இடங்களிலே ஆசீர்வாதத்தின் வல்லமை நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஆசீர்வாதத்தின் வல்லமையின் வெளிப்பாட்டுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க. எந்தெந்த இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் சாபம் உங்க கண்ணுக்கு இன்னும் கட்டுப்படுதோ அந்தந்த இடங்கள்ல ஆசீர்வாதத்தின் சக்தி, ஆசீர்வாதத்தின் வல்லமை, அந்த சாபத்துக்கு பதிலாக அது இருக்க வேண்டும், அதுக்கு பதிலாக அது இருக்க வேண்டும் என்று நாம் சீரியஸா அதை நாம் பின்தொடர நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதாவது கீயே எங்க வருதுன்னா, நாட் செட்டிலிங் ஃபார் சம் கைண்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் ஆன்சர்ஸ். பதில் வந்துச்சு, சாபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அளவு முன்ன மாதிரி இன்டென்சிட்டில இல்ல. Don't stop. Don't stop there. Go to a point. Go further to a point where you receive the revelation of blessing for that area. அந்த குறிப்பிட்ட பகுதிக்கென்று நீங்கள் for that area, the குறிப்பிட்ட பகுதிக்கென்று கர்த்தருடைய ஆசீர்வாதம், that particular zone or whatever you call it, அதுக்கு கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெற்ற யாக்கோபு ஜெபித்து கொள்ளலாம். பெற்றாலே நான் போக விட மாட்டேன், பெற்றாலே போக விட மாட்டேன் என்று சொல்லி நாம் விடாப்பிடியாய் பின்தொடர்றது. இன்னொன்று, நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பத்தி என்ன இருக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆசீர்வாதம் என்பது யார் பண்றது? தேவன் நம்மை பார்த்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது, அதான ஆசீர்வாதம். இதுல நான் என்னங்க பண்ண போறேன், எனக்கு என்னங்க வேலை இருக்கு? ஆமா, ஆசீர்வதிக்கிறது யாரு? தேவன் ஆசீர்வதிக்கிறார். இதுல நான் எனக்கு ஆக்டிவ் ரோல் எதுவுமே கிடையாது. அவர் வேணும்னா ஆசீர்வதிப்பாரு, இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாரு, ஆசீர்வதிக்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ, the blessing அப்படின்றது பார்த்தீங்கன்னா, first of all you need revelation of the blessing. ஆசீர்வாதம் என்று ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை மட்டும் நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொன்னால் அது எனக்குள்ள என்னுடைய ஆவியிலிருந்து எழும்பி என்னுடைய சரீரத்தினுடைய என்னுடைய மைண்டிலும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆசீர்வாதத்தின் வல்லமை வெளிப்பட முடியும் என்று சொன்னால், செயல்பட முடியும் என்று சொன்னால் என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நடக்கும். Big changes I will see in my life. Okay, big changes I will see, provided I receive a revelation of the power of blessing, and then I study and follow up again and again and again and study the blessing. மறுபடியும் ஆசீர்வாதத்தை நான் தியானிக்க ஆரம்பிக்கிறேன். In a way, சொல்ல போனா இன்றைக்கு புதிய உடன்படிக்கையில ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரியம் இருக்கும் என்று சொன்னால் அதை பற்றின வெளிப்பாடும் அறிவும் தான் மிகவும் அவசியம். ஏன்னு சொன்னா, புதிய உடன்படிக்கையிலே அவர் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார். சாபத்தை அவர் எடுத்து ஆசீர்வாதத்தை நம்ம ஆவியில வைத்து விட்டார், நம்ம ஆசீர்வாதத்தை வைத்து விட்டார். வாட் இஸ் பெண்டிங் இஸ், நம்ம வாழ்க்கையின் பகுதிகளை முன்பாக நிறுத்தி, எந்தெந்த ஏரியால பிரச்சனை இருக்கோ, அதாவது சாபத்தின் சக்தியின் செயல்பாட்டில் இருக்கும், இந்த ஏரியாவெல்லாம் முன்னாடி நிறுத்தி அந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆவியிலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை அப்ளை பண்ண வேண்டும்.
இதெல்லாம் அப்ளிகேஷன் நீங்க பண்ண தேவையில்லை. ஐயோ நான் இப்படி அப்ளை பண்ணணும். யூ ஜஸ்ட் ஸ்டடி த பிளெஸிங். நேத்தா போட்டிருந்தேன், on a good day or a bad day, no matter how your day is, never ever hesitate to study the blessing of God and the favor of God. The blessing of God and the favor of God. See, உலகம் வந்து இந்த ஃபேவர் பத்தி ரெண்டு விதத்தை சொல்லும் நம்மகிட்ட. ஒன்னு என்ன சொல்லுன்னா, ஃபேவர் அதாவது உலகம் சொல்லுதுன்றதோட உலகத்தை ஒரு விசுவாசி பார்க்கும்போது ரெண்டு விதமா பொதுவா விசுவாசிகள் இந்த மைண்ட்ல இருந்து வருது ஃபேவரை பத்தி. ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபேவர்ன்றது நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க ஒண்ணு. இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஃபேவர்டா இருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே தப்பு, ரெண்டுமே கரெக்டான வியூ கிடையாது. ஏன் சொல்றேன்னா, நமக்கு ஃபேவர் என்பது ஏற்கனவே அருளப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஏற்கனவே அது அருளப்பட்டிருக்கிறது. ஓகே, ஆனா பிரச்சனை என்ன, ஆசீர்வாதம் தயவுலாம் என் ஃபேவர்லாம் எனக்கு இருக்கு என்று எண்ணுகிற எண்ணங்களை விட அது கிடைக்காது, அது வராது என்று எண்ணுகிற எண்ணங்கள் மிகவும் அதிகமாயிருக்கு. ஆகவேதான் ஸ்டடி த ஃபேவர், ஸ்டடி த பிளெஸிங் என்று சொல்லுவோம். ஏன்னா படிக்க படிக்க படிக்கதான் தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்று அறிவு உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும், உங்களுக்குள்ள வளர ஆரம்பிக்கும். நோ லாங்கர் நீங்க வந்து பார்த்து பேஜ திருப்பி அப்படிலாம் ஃபேவர் ஸ்டடி பண்ண மாட்டீங்க. உங்களுக்குள்ள அது வளர ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால், you will just pick it up from the word of God so easily. So grow strong in the favor of God, in the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதம் மற்றும் தயவிலே அதை தியானித்து அதை பின்தொடர வேண்டும். இந்த பெரோயா பட்டணத்தார் அவங்களை பத்தி சொல்லியிருக்கு, அவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தது. அவங்க வந்து இன்னொரு தெசலோனிக்கே பட்டணம் சொல்றாரு, அதை விட்டு அதை காட்டிலும் வந்து நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஏனென்று சொன்னால் அவங்க வந்து ஆசீர்வாதத்தை தேடினார். ஓகே, நீங்க சொல்லலாம் எப்படிங்க சொல்றீங்க, ஆசீர்வாதம் தான் தேடினாங்க. நான் அது முதவே சொல்லிட்டு லேட்டா வந்தவங்களுக்கு சொல்றேன், முதவே நான் சொல்லிட்டேன். புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்துல வந்து புதிய உடன்படிக்கையில வந்து ஆசீர்வாதம் தான் சுவிசேஷம், ஆசீர்வாதம் தான் சுவிசேஷம். சோ பிறகப்பட்டதான் தேடினாங்க அப்படின்னு எதை தேடி இருப்பாங்க? Definitely they studied about the blessing. Studied about the blessing. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பத்தி நிச்சயமா கண்டுபிடிப்பாங்க, ஸ்டடி பண்ணிருப்பாங்க. அதான் சொல்ற பாருங்க, இடையில வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த சுவிசேஷனுடைய டைரக்ஷனும் போயிருச்சு, தெரியாம போயிருச்சு. சுவிசேஷனுடைய இன்டென்சிட்டியும் தெரியாது. சுவிசேஷனுடைய இன்டென்சிட்டி ஆசீர்வாதம் தான். அது எந்த திசையை நோக்கி பயணிக்குது என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை நோக்கி பயணிக்கிறது. சுவிசேஷம் ஆசீர்வாதத்தை நோக்கி பயணிக்கிறது. எல்லாரும் ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்காக தான் அது வேலை செய்கிறது. So how do you study the blessing? How do you study the blessing? Can I tell you, it's very simple. Desiduprat சொல்ற மாதிரி ஒரு தியாலஜி தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். Just go to the Bible. இந்த ஏப்ரஹாம், ஐசக் அண்ட் ஜேக்கப் லைஃப் எடுத்து பாருங்க. அவங்க லைஃப்ல வந்து கர்த்தர் செய்த, ஆனா அவங்க கர்த்தர் செய்த அவங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்த கிரியைகள், ஆசீர்வாதத்தின் என்ன சொல்றது, சான்றுகள், எவிடன்சஸ் ஆஃப் தி பிளெஸிங், இவைகளை நாம் தியானிக்க வேண்டும், இவைகளை நாம் எடுத்து படிக்க வேண்டும். அதை படிக்கும்போது இது யாருக்கோ சொல்லப்பட்டதல்ல, இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், இது என்னுடையது, எனக்கு இதுல உரிமை இருக்கிறது என்கிற அந்த எண்ணத்திலே நாம் படிக்க வேண்டும். இப்ப முதல் தடவை படிக்கும் போது அந்த ஸ்ட்ராங்கான எண்ணம் வந்துருமா, இந்த பிளெஸிங் எல்லாம் என்னோடதான் அப்படின்னு வந்துருமா அப்படின்னு எனக்கு கேட்டீங்கன்னா உறுதியா சொல்ல முடியாது, வந்துடும் சொல்ல முடியாது. வேணா வரலாம், ஆனா ஒரே நேரம் படிச்சப்பே அதெல்லாம் உறுதியா வந்துரும்னு எல்லா நேரமும் சொல்லிவிட முடியாது. ஆகவேதான் we have to camp there. We have to pitch our camp at the doorstep of blessing and favor and start studying the blessing and favor. And start studying the blessing and favor. மறுபடியும் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்னா என்னத்தை தியானிக்கிறது? என்னத்தை தியானிப்பீங்க?
தியானி 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 என்ன ஆசீர்வாதத்தை தியானி. ஏன்னா நம்முடைய சுவிசேஷத்தினுடைய ஒரு முக்கியமான பகுதியாக ஆசீர்வாதம் இருக்கிறது. இம்பார்ட்டன்ட் பார்ட், வெரி குரூஷியல் பார்ட். ஸோ நோ மேட்டர் ஹவ் யுவர் டே கோஸ், உங்க நாள் நல்லா இருக்கலாம், உங்களுக்கு அன்னைக்கு பிரச்சனை வந்திருக்கலாம், உங்களுக்கு ஸ்மூத்தா போயிருக்கலாம். Don't worry about all those things. Just go and get your head stuck into the word of God, studying the blessing. ஈசாக்கு பஞ்ச காலத்தை விதைத்து எவ்வளவு அறுவடை பெற்றான்? 100 மடங்கு அறுவடை பெற்றான். யாக்கோபு சொல்றான், கோலும் கையும் உடையவனாய் யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது 2 பரிவாரங்களை உடையவனான. இந்த பிளெஸிங்கிறது சாதாரண பிளெஸிங். இட்ஸ் a blessing of Abraham. ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்ன்றது உங்களுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. ஆபிரகாம் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஊர்ல இருந்தான். அந்த ஊர்ல எல்லாமே இருந்தது, ஒரு பெரிய ஊர் அது. அந்த ஊர்ல இருந்து தேவன் அவனை கிளம்பி வர சொல்றாரு. ஏறக்குறைய எம்டி ஹிம்செல்ஃப். ஏப்ரஹாம் வந்து எம்டி பண்ணி கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் ஜனத்திரளாய் ஆபிரகாமை மாற்றுகிறார். இதுதான் நம்ம படிச்ச 28 அதிகாரத்துல யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போதே வந்து ஈசாக்கு சொல்றது நம்ம ஒரு பெரிய நீ ஒரு பெரிய ஜனக்கூட்டமாகும்படி தேவன் உதவி செய்வாராக என்று சொல்லுது. சோ ஈசாக்கும் பாத்தீங்கன்னா தகப்பன்றது தனியா, தகப்பனோட நாட்கள் முடிந்து இப்ப வேற நாட்கள் வந்துட்டான். ஈசாக்க 0 ஆக்குறதுக்கு நிறைய முயற்சி நடந்துச்சு. ஓகே, துறவத்தோ வெட்டி போட்டாங்க, நிறைய பிரச்சனை பண்ணாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, the power of Abrahamic blessing, the blessing of Abraham வந்து ஒரு மனுஷனை ஸ்கிராச் வந்து மறுபடியும் என்ன பண்ணுது? எல்லாம் உடையவர்கள் தான் ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்கு. ஆனா இடையில கொஞ்சம் குழப்படி ஆயிடுச்சு. குழப்படி திரும்ப ஸ்கிராச்ல இருந்தா மல்டிப்ளை ஆகுறான். He enters into a zone of great increase. He starts multiplying. அடுத்து யாக்கோபுக்கு அதான் ஈசாக்கு நிறைய சொத்து தான் இருந்தது, உண்மைதான். ஆனா வெறும் கோலும் கையுமா தான் என்ன பண்ணிருக்கான்? யோர்தானை கடந்து போயிருக்கிறான். ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் திரும்பி வந்தான். அதே போலதான் யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்டான். ஒன்றும் இல்லாமல், அவனுக்கு ஒரு மதிப்பு இல்லாம, அவனுக்கு மிகவும் ஏளனமாக அவன் தூக்கி எறியப்பட்டான். ஆனா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் செயல்பட்டு கொண்டே இருந்தபடியா அவன் தேசத்திலே உயர்த்தப்பட்டான். பல கோடி ஜனங்கள் யோசேப்புடைய பல கோடியான்னு தெரியாது, பல லட்சம் என்று அட்லீஸ்ட் வரும். அத்தனை ஜனங்களை ஒரு ஆளுகை செய்கிற இடத்திலே யோசேப்பு, 0வான யோசேப்பு, அடிமையான யோசேப்பு தான். ஏப்ரஹாமிக் பிளெஸிங்கை பற்றி ஒரு முக்கியமான காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஒரு காரியத்தை முக்கியமான புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் தரமட்டமா போனாலும் மறுபடியும் உன்னை கொண்டு வரக்கூடிய வல்லமை இல்லை. நீங்க சொல்லலாம், நான் கிரவுண்டு கீழே ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அங்க போயிட்டேன் நான் வந்து ஏதோ தொங்கிட்டு இருக்குன்னு கூட கிடையாது, அவ்வளவுதான், டோட்டல் கொலாப்ஸ். நீங்க சொல்லலாம் டோட்டல் அவுட் ஆயிடுச்சுங்க, நான் அப்படி இருக்கிறேன் சொல்லலாம். ஸ்டடி த பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். ஸ்டடி த பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை படிங்க, ஏன்னா அது உங்களுடையது, வாக்குத்தத்தமானது. நமக்கு பிள்ளைகளுக்கும் தேவனாய் கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கும் யாவருக்கும் உரியதா இருக்கிறதுன்னு சொல்லி பேதுரு சொன்னார் அப்போஸ்தலர் 2. அதே போல உங்களுடையதா இருக்கிறது. ஆகவே தைரியமாய் அதை தியானிக்காரர்கள், அதை வாசிக்காரர்கள். சோ நீங்க என்ன 0 போயிருந்தாலும் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கும் என்று சொன்னாலும் மறுபடியும் ரீபவுண்ட் பண்ணி எழும்ப வைக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தரைமட்டத்தில் இருக்கிறவர்களை தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார வைக்கத்தக்க ஆசீர்வாதமா இருக்கிறது. சோ இன்னைக்கு ஒரே ஒரு லைன் நான் இன்னைக்கு பேசணும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சீக் த பிளெஸிங், ஆசீர்வாதத்தை தேடு. நான் அதுக்காக கூகுள்ல போய் சீக் த பிளெஸிங் அப்படின்னு தேட சொல்லல. நான் யூடியூப்ல போய் தேடி பாருங்க, என்ன வீடியோ வருதோ பாருங்கன்னு அப்படி சொல்ல வரல. ஐ எம் டெல்லிங் யூ, சீக் த பிளெஸிங் இன் த வேர்ட். வார்த்தையிலே ஆசீர்வாதம் உங்களுடையது. அது ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். ஏதோ ஆக்சிஜன் குறைஞ்ச மாதிரி ஃபீலிங் பண்ணும். ஸ்டில் ஐ அட்மையர் தட் ஆன்சர். அதர்வைஸ் தி ஸ்பிரிட் இஸ் இன் கமிங் டவுன். எஸ், ஸ்பிரிட் இஸ் இன் கமிங் டவுன் பிகாஸ் your spirit man cannot agree to a life without blessing. He will keep prodding you, pushing you always to go towards the blessing, to study the blessing. Okay, ஆகவே இந்த நாள்ல ஒரு தீர்மானத்தை எடுக்கலாம். என்ன தீர்மானம் என்று சொன்னால், I'm going to seek the blessing. ஆசீர்வாதத்தை நான் பின்தொடர போகிறேன். ஆசீர்வாதத்தை ரொம்ப தீவிரமாக நான் பின்தொடர போகிறேன். அதை பற்றி தொடர்ந்து நான் தியானிக்க போகிறேன். அதை பற்றி தொடர்ந்து நான் ஜெபிக்க போகிறேன். I'm going to pursue seriously. I'm going to pursue the blessing seriously. See, இது ஒரு நாள் 2 நாள் பண்ணிட்டு நிறுத்த வேண்டிய காரியம் அல்ல. தொடர்ந்து தினந்தோறும்
நித்தம் விழித்து இந்த கதவு நிலையருகே காத்திருக்கிறவன் பாக்கியவான். எதுக்காக நம்ம காத்திருக்கிறோம்? கதவு நிலையருகே நித்தம் விழித்திருந்து என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அது நம்முடையதாக இருக்கிறது. அத்தனை வார்த்தையில அது இருக்கிறது. தியானிக்க அது நம்முடையதாகவே மாறுகிறது. இன்னும் இதை தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் மற்ற பரிமாணங்களை வரும் நாட்களை பார்க்கலாம். இப்படி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். ஹோர பாந்த ரெப்ரே கந்தரோட ரோபரோ அவுண்டரென் பக்கென்ட் ரீகடார பிராண்ட் ரோடரோ ஒன்ட் ரீகடாரபா எடரபரா கந்தோரபரா அந்தரபரா கந்தேரபராண்டர ஹந்தரோ ஹோண்டரபரோ ஒடரிபரே ஆக்ராண்டரபடோரோ பிராண்டரெண்டரே கந்தூரபோ Orderabare ancanturabare ontrodere ancranterebare ontrodere ongrandere ongrandere honterio branda rancandarbare ontro ondere ancrantro onderea orem brand ramba cantorude remberento orbadara hunter ingra canturabara planter orberancho de honteriga pantero godora bro Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Father. Father. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. கண்கள் பிரகாசமடைவதாக. I speak particularly against every deceptive spirit, every religious spirit, every religious spirit. ஆசீர்வாதத்தை பின்தொடர்வார்களாக, ஆசீர்வாதத்தை பின்தொடர்வார்களாக. Because it's our birthright. It is our birthright. As new covenant believers, blessing is our birthright. The blessing of Abraham is our birthright. Thank you, Lord. Thank you, Lord. உங்களுடைய சரீரத்துக்காக ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. எங்களுக்காக பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காக நன்றி. எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காக நன்றி. எங்களுக்காக பிற்கப்பட்ட உடைய சரீரத்துக்காக நன்றி. எங்களுக்காக சிந்தப்பட்ட உடைய ரத்தத்துக்காக. மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நமக்காய் சாபமாகி நியாயப்பிரமாணத்தை சாபத்திலிருந்து நம்ம நீங்க விட்டுக் கொண்டது மட்டுமல்ல, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகள் புறஜாதிகளுக்கு விசுவாசனால் உண்டாகும்படியாய் Endo renga tira banto roda ramba tira gadara ponto brada ranga tira gadera branca daraga yabrayo endo bronto remba canto rena branca dara bayo udribede onco rebedera banto roda. Thank you, Lord. 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 Kadile pandile pangdala. Thank you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, இந்த தயவையும் ஆசீர்வாதத்தையும் நாடுகிறவர்களாய் நாங்கள் மாறுவோமாக. இந்த தயவையும் ஆசீர்வாதத்தையும் நாடுகிறவர்கள் நாங்கள் மாறுவோமாக. அன்று அப்படிப்பட்ட வாஞ்சைகள் உண்டாகட்டும், இப்படி விருப்பங்கள் உண்டாகட்டும். Thank you, Lord. Lord, make us understand the vitality of blessing. The vitality of blessing. ஆசீர்வாதத்தின் இன்றியமையாத தன்மையை எங்களுக்கு புரிய வைக்கும்படியா நாங்கள். Thank you, Lord. 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 Hallelujah. Hallelujah. Thank you, Lord. தொடர்ந்து எங்களை வழி நடத்துவீர்கள்.
குழந்தைகளை வழி நடத்துகிறார், ஆழங்களுக்குள் அழைத்து செல்கிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆசீர்வாதத்தின் ஆழங்களுக்குள் அழைத்து செல்கிறார். ஆசீர்வாதத்தின் ஆழங்களுக்குள் நடத்தி செல்கிறார். தேங்க்யூ லார்ட். கிருபையின் கரத்துல கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. Next week, Sandeepa. Wednesday meeting, Sandeepa. Thank you. Thank you, thank you, Joshua. Thank you, brother. Thank you, brother. Good night, brother. Thank you, Anna. Thank you so much, Anna. Thank you, brother. Thank you. Thank you, brother. Thank you, Joshua. People are ending the meeting. Thank you, brother. Thank you. Thank you.